அந்த மாதிரி ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எடுத்து, ஏன்னா நீங்கள் நேரில் பேசுனீங்கன்னா ஃப்ரீயாக பேச முடியாத விஷயங்களை நீங்கள் சேட் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசிக்கலாம். நம்பர் அந்த ஃபோன் கொடுக்குறாங்க, அந்த ஃபோன் டாஸ்க்கு அவங்கவுங்களுக்கு தேவையானவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும், இந்த இந்த விஷயத்தில் நான் ஹர்ட் பண்ணிட்டேன், இல்லை இதுலேருந்து உங்கள் கூட வந்து இன்னும் உங்களை பற்றி இன்னும் நான் கெட் டு நோ ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஸோ டேட் போகலாமா, இல்லைனா வந்து எனக்கு உங்கள் கூட இது செட் ஆகலை, அதனால் என்னால் ஃப்ரீயாக பழக முடியல அப்படிங்கிற மாதிரி என்ன பர்சனலாக நீங்கள் சேட் பண்ணுமோ ஒருத்தர் சேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு பண்ணுறது இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அகைன் அதில் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி தினேஷ் வீணா வந்து கொஞ்சம் ரொம்பவே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட விஷயத்தில். தேஜஸ் நேஹா அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நான் தேஜஸ் தான் ரொம்ப குழப்பம் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து நேஹா வந்து அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ணார். பட் ஆனால் நான் அகைன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோடில். அதுக்கேற்ற மாதிரி தேஜஸும் வந்து இனிமேல் எனக்கு எந்த இதுவும் வேணாப்பா, நேஹா கூடவே நான் ஒரே ஆளாக நான் டேட் பண்ணிக்கிறேன், அவங்க கூடவே நான் அந்த வேவ் லென்த்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த ஃபோன் சேட்டில் ஏடன் கேட்பாங்க தேஜஸ் கிட்ட, நம்ம டேட் போகலாமா அப்படின்னு. ஸோ நோன்ற மாதிரி தேஜஸ் சொல்லிடுவார். ரொம்ப கிளியராக இருப்பார், நேஹாவே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளியராக இருப்பார். அப்போ விக்கே மோனிஷா என்னப்பா ஆனாங்க அப்படின்னு சொன்னால், விக்கேவும் மோனிஷாவும் நான் சொன்னமா ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள பொசிவ்னஸ் இருந்தாலும் ஒருத்தர் நம்ப மாட்டுறாங்க. மோனிஷா என் கூட ட்ரூவாக இல்லையோ அப்படின்னு விக்கே வந்து தினேஷ் கிட்ட ஷேர் பண்ணுறதும், மோனிஷா வந்து பிரியங்கா கிட்டேயும் எடன் கிட்டேயும் இல்லை நான் என்னதான் எஃபோர்ட் போட்டு பழகினாலும் அவன் அந்த எஃபோர்ட் புரிஞ்சிக்க மாட்டான், இல்லைனா அவனுக்கு வந்து வேற நான் மற்றவங்களையும் ட்ரை பண்ணணுன்னு இருக்கு போல இருக்குது, இன்ட்ரெஸ்ட் காட்டணுன்னு, நான் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ என்னால் வந்து அவன் வந்து என்கிட்ட அந்த ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறான்ற மாதிரி நம்ப முடியல, பேருக்கு தான் பழகுறானா அப்படிங்கிற மாதிரி இந்த சைடில் வந்து மோனிஷாவும். ஸோ 2 பேருக்கு ஒரே மாதிரி ஒப்பீனியன் தான், ஒருத்தர் பார்க்குறாங்க பழகுறாங்க. பட் ஆனால் பர்சனலாக 2 பேருக்குமே ஒரு இன்செக்யூர் இருக்குது, அவன் என்கிட்ட உண்மையாலையோ இல்லை மோனிஷா என்கிட்ட உண்மையாலையோன்னு இருக்குது ஆப்போசிட் சைடில். ஸோ இதனால் வந்து 2 பேருமே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் பழகி பார்ப்போம், கொஞ்சம் பிரேக் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி பிரேக் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அது பிரேக்கப் இல்லை பிரேக் அப்படின்னு கிளியர் பண்ணாலுமே இந்த இடத்துல மோனிஷாவிடவும் பிரியங்கா மேலே தான் விக்கேக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோடில் தெரியுது. நான் பார்த்தது ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோடுன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 2 நாள் முன்னாடி, இப்போ நான் பேசுறது இந்த டியூஸ்டே வீடியோனா உங்களுக்கு வெனஸ்டே இது வரும்னா, போன சாட்டர்டே சண்டே நடந்த விஷயங்களில் இது நடக்குது. பட் ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் வரப்போகிற இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க ஹாட்ஸ்டார்லன்னும் போது இது ஸ்கிரிப்டடோ ரெக்கார்டோ எதுவும் மற்ற லைவ் இல்லை பிக் பாஸ் மாதிரி அப்படிங்கிறது தெரியுது. 4 எபிசோடோ ஒன்றா அவங்க ரிவீல் பண்ணியிருக்கும்போது. ஸோ இது விஜய் டிவியில் எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. 10:30க்கு வரோன்னா இப்போ மொத்தமாக இதில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி அதுலேருந்து போடுவாங்களா எனக்கு எப்படின்னு புரியல. பட் ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் இப்போ சாட்டர்டே சண்டே வரப்போகிற எபிசோடில் வந்த விஷயங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து விக்கே மோனிஷா ஸ்ருதிகாவும் அர்ஜுனும் வந்த எபிசோட் கூட தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்த எபிசோடுன்னு நினைக்கிறேன், வரப்போகிற எபிசோடை முன்னாடியே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ விக்கே மோனிஷாக்கு அந்த இடத்துல ஒரு பொசிவ்னஸ் இருக்குது, இன்செக்யூர் இருக்குன்ற மாதிரி அர்ஜுனும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு உங்கள் டெசிஷன் என்ன? அர்ஜுன் வந்து விக்கே கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்து நான் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் பழகி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது. அப்போ மோனிஷாக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இப்போதைக்கு நோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த சைடு மோனிஷாவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அவர் பிரேக்குன்னு சொன்னப்புறம் நானும் வாலண்டியராக போக எனக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த சைடு அபித் கூட மோனிஷாக்கும் விக்கே வந்து பிரியங்கா கிட்ட இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியும், அதனால தான் பிரியங்காக்கும் அதில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு, அந்த ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். சாரியும் சொல்லியிருப்பார், மோனிஷா கிட்ட சாரி சொல்லியிருப்பார், எடன் கிட்டேயும் சொல்லியிருப்பார், ஸோ செந்தூரிக்கிட்டேயும் இன்னொரு 3 பேர்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படின்னும் போது, ஸோ எடனுக்கு வந்து பெருசாக யார் கூடயும் கனெக்ட் ஆகலை. விக்கே வந்து மோனிஷா விட்டு இன்னும் 2-3 பேரை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு மோனிஷா ஸ்பேஸ் விட்டு அந்த பிரேக் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேப்பில் இப்போ பிரியங்கா கிட்ட ஓப்பனாகவே வந்துட்டு பிரியங்காவே கேட்குறாங்க இவர்கிட்ட, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, என் கூட ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் கூட வந்து பழகி பார்க்கணும் தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இந்த இடத்துல பிரியங்கா மோனிஷா எடன் 3 பேருமே இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே ஓகே சான்ஸ் எடுத்து ஒருத்தர் கூட பழகி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக இருக்கிறதுனால, இல்லை அந்த ஷோவே அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அதனால தான் இது அடல்ட் ஷோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது ரம்யா கிருஷ்ணன் மேமே சொல்கிறாங்க. வெக்கே இப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, வெக்கே மோனிஷ் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இப்போ என்ன தான் பிரச்சனை? இல்லை மேம், எனக்கு வந்து வேறு என்ன சொல்கிறது, மோனிஷா இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பிரேக் எடுத்து வேறு சாய்ஸில் கூட நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு வேவ் லென்த் கூட எங்களுக்கு செட் ஆகலாம், இல்லைனா அதுக்கு பண்ண வேண்டியது தானே, அதை வந்து யோசிக்காதீங்க, இந்த ஷோவே அதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த என்கரேஜ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ மோனிஷா அபித் கூடவும் இப்போ வந்து வெக்கே வந்து பிரியங்கா வந்து
கூட க்ளோஸாக இருந்து பிரியங்கா ஓகேன்னு சொன்னாலும் லெட்டர் அப்படி இப்படின்னு ஏதாவது கிஃப்ட் வரும்போது நன்னோட அவர் போட்டு சொதப்பிடுறாரு. செந்தூரிக்கு எழுதிட்டார் லெட்டரு. ஆக்சுவலி இந்த எலிமினேஷன் எபிசோடில் கூட எனக்கு தெரிஞ்சு அது எப்படி வந்திருக்கும்னா, யாருக்கெல்லாம் லவ் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க பேருக்கு அவங்கவுங்க கரெக்டாக எழுதிடுறாங்க. தேஜஸ் நேஹாக்கு, தினேஷ் வீணாக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து விக்கி வந்துட்டு செந்தூரிக்கும் எழுதியிருக்காரு, செந்தூரிக்கு எழுதியிருக்காரு. ஆனால் பிரியங்காக்கு எழுதலை. பிரியங்கா வந்து விக்கிக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வாங்கிட்டு படிக்கும்போது இது யார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது கரெக்டாக தினேஷ் வீணா தேஜஸ் நேஹாலாம் பேர் ஆயிட்டாங்க. பட் ஆனால் அபித் மோனிஷா அப்படின்னு வரும்போது அபித்தும் மோனிஷான்னு சொல்லி